கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதை நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வருகிற வாக்குத்தத்த வசனம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 109வது அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை குறித்து தாவீது பக்தன் பாடுகிற ஒரு சங்கீதம் தான் இது. இந்த பாதை அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாதையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் வேணும். ஒருவேளை பகல் டைம்ல நம்ம ஈஸியா அந்த பாதையை கடந்துடலாம். அதே கொஞ்சம் நேரம் ஆகும் பொழுது, ஈவினிங் வரும் பொழுது, அது அப்படியே 8 மணி 9 மணிக்கு போகும் பொழுது பகல்ல ஓடி ஆடி விளையாடு இந்த சிறுவர்கள் கூட என்ன செய்வாங்க, வெளியே வருவதற்கு பயப்படுவாங்க. இருட்டில் நமக்கு போறதுக்கு என்ன முடியாது, கண்டிப்பா பயப்படுவோம். எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் நமக்கு முன்பாக என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரியாது. அதனால போய் இறக்கி விட்டு ஒரு இருட்டில் போய் நடங்க அப்படின்னு சொன்னா யாரும் தைரியமா போவாங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெழுகுவத்தி இருந்தா கூட பரவாயில்ல, அதை காட்டிட்டு போயில. சின்ன டார்ச் லைட், ரொம்ப பெருசா சின்னதா ஏதாவது கொஞ்சம் லைட் இருந்தா கூட நம்மளால என்ன செய்வோம், ஒரு தைரியம் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல, அது ஒரு அவசரமான உலகத்துல, அப்புறம் என்ன சொல்லலாம், ஆபத்தான உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கம் போகணும், எப்படி போகணும்னு தெரியாது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் எதுன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான். இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் அதோடைய வசனத்தை நீங்க பற்றி கொள்வீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய பாதைக்கு என்ன இருக்குமா, வெளிச்சமா இருக்கும். உங்க பாதை வெளிச்சமா இருந்துச்சுன்னா நீங்க போறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். எத்தனை பிரச்சனை மத்திய, எத்தனை வியாதிகள், சில நேரத்துல மருத்துவர்கள் சொல்லுவாங்க டெஸ்ட் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனாலும் இது என்னன்னு தெரியலையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். சில நேரத்துல அவங்க படித்த எல்லா படிப்பையும் பயன்படுத்தி எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணி பார்ப்பாங்க, எல்லா வகையான வைத்தியத்தையும் பார்ப்பாங்க, எல்லா மருத்துவத்தையும் பார்ப்பாங்க, மருந்து மாத்திரை வழியா எல்லாம் பார்ப்பாங்க, ஆனாலும் அது சரியாகாது. அப்போ அவங்க சொல்ற வார்த்தை, இது கடவுள் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னு சொன்னா எல்லாத்துக்குமே அதிகாரியானவர் அவர், எல்லா ஞானத்திற்கும் மேலானவர் அவர் தான். அவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தையில் ஆவியானவரால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதனுடைய பாதைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் தருகிறதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடுறான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதாமத்துல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, பெரியா பட்டணத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்களாம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும், வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நற்குணசாலிகளா இருந்தார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் நற்குணசாலிகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னது, எங்கேயாவது டியூஷன் போய் அல்லது எங்கேயாவது பெரிய கோச்சிங் சென்டர் போகணும், இல்லை பெரிய பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்களாம், தினந்தோறும் வேதத்தை வாசித்ததை ஆராய்ந்து பார்த்தாங்க. ஓ, சத்தியம் இப்படி இருக்கிறதா, தேவனுடைய அன்பு இப்படி இருக்கிறதா, ரட்சிப்புக்கான வழி இதுதானா, பாவ மன்னிப்புக்கான வழி இதுதானா, எல்லாமே இங்க இருக்கு, எல்லாமே இந்த வேதத்துல இருக்கு. அப்போ இந்த வேதத்தை குறித்து அவங்க படிச்சதுனால அவங்க பேர் எப்படி சொல்லப்படுகிற, நற்குணசாலிகளா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். இப்போ தெசலோனிக்கே அந்த காலத்துல பவுல் அப்போஸ்தலன் செய்கிற எல்லா ஊழியத்திலும் மொத்தம் அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசித்தாங்க. அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் கூட என்ன செய்யுது, விடாமுயற்சியாக தேவனுடைய அன்பை குறித்து அநேகருக்கு சொன்னாரு. அதை ஏற்றுக்கொண்டவங்களாம் எப்படி இருந்தாங்க, அதை பின்பற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நற்குணசாலிகளா இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த வேதம் தான், ஆண்டோடைய வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஏதாவது பர்சனலான காரியம் இல்லை, ஆண்டோடைய வார்த்தையில சொல்லும் பொழுது அதில் உள்ள வல்லமை, அதில் உள்ள பிரசன்னம், ஆண்டோடைய ஆவியானவர் எல்லாரும் சேர்ந்து உங்களோடு கூட என்ன செய்வாங்க, இடைப்படுவாங்க. அப்படி இடைப்படும் பொழுது உங்க பாதையில இருட்டா இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை அதை வெளிச்சமாக்குவார். அது வெளிச்சமாக்கும் பொழுது என்ன செய்யணும், பாதையில நீங்க போக முடியும். எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்வாரு, முன்னாடி போய் வழிகளை சரி பண்ணுவாரு, பள்ளம் இருக்குதா மேடு இருக்குதா பார்ப்பாரு, முள்ளு இருக்குதா அதை தட்டி விடுவார்.
அதெல்லாம் பார்க்குறதும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தை வாசிங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும்? வழிகாட்டும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. எவ்வளோ அழகில்ல! ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதனால தான் நீங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தை நீங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்களா? எப்படி ஒரு மரம் ஒரு ஒரு நீரோடை கிட்ட இருந்து பல கனிகளை தந்து இலை உதிராது இருக்க மரத்தை போல அது தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்னு இருக்கும். சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனியே தராது. ஆனால் நீங்கள் வேதத்தை தினமும் வாசித்தீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் கனிகள் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எனது மகிழ்ச்சி காணப்படும். ஒருவேளை அது மத்தியில் சாத்தானுடைய சோதனையின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் அகப்பட்டு போனாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவருடைய வசனம் உங்களுக்கு என்ன இருக்குமா? தீபமாக இருக்கும் அல்லது வெளிச்சமாக இருக்கும். அந்த தீபத்தை அந்த வெளிச்சத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வச்சுக்கொள்ளணும். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம்? ஆராய்வோம். ஆராய்ந்து எப்படி இருப்போம்? நற்குணசாலிகளாக மாறுவோம். நீங்கள் நற்குணசாலியாக மாற ஆசையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இன்றே என்ன செய்யுங்க? வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற நற்குணசாலியான பிள்ளையே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அவர் என்ன செய்வார்? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரலோகமே என்ன செய்யும்? சந்தோஷப்படும். நம்ம போகிற அந்த இடத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு அவருடைய வசனங்கள் ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். தயவு செய்து அதை வாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, உங்களுடைய சத்திய வசனங்களை எங்களுக்கு கொடுத்து அதில் எங்களுடைய பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில், கஷ்டமான காலகட்டங்களில், இருளான காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜபிக்கும் பொழுது எங்களுடைய பாதையில் இருட்டாக இருந்தால் அதை வெளிச்சமாக்க வல்லவர் நீர் ஒருவர் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சாமி. உங்களுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவங்க பாக்கியவானன்னு சொல்லியிருக்கீங்க சாமி. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கீங்க சாமி. அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களும் இருக்கு. நீங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய வேதத்தில் நாங்கள் அதிக வாஞ்சவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு உடைய வேதத்தை நாங்கள் படிக்க எங்களை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. யாரெல்லாம் இந்த வசனங்களை வாசித்து இதை கேட்டு ஆண்டவரே அநேகருக்கு இதை சொல்கிறார்கள்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. இப்படி ஆசீர்வாதத்தினால் நிறைந்தவர்களாய் அநேகருக்கு சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருங்க. இந்த நாள் முழுதும் வேதத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.